ஆபிரகாம், சாமுவேல், மோசே, யோபு, தாவீது, யெகூ, காலேப், அகெயின் யோசுவா, கிங் கொரேஸ். நிமிஷம் ஆண்டவர் நம்மளை பார்த்து யாராவது கேட்டாங்கண்ணா, இப்போ நீங்களே கேட்டீங்கண்ணா ஆண்டவர்கிட்ட இவன் எப்படி இன்னும் கேட்டிங்கண்ணா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இன்னும் ஒரு நிமிஷம் யோசித்தேன். என் வாலிப வயதில் என்னை பற்றி ஆண்டவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாருன்னு யோசித்தேன். எனக்கு எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் தான் நினைப்புக்கு வந்துச்சு. ஆண்டவர் சொல்லுவார், உன் வாலிப வயதில் நீ சுத்திகரிக்கப்படாமலும் நல்ல நீரினால் கழுவப்படாமலும் நீ கிடந்தாய். நான் உன்னை கடந்து போகும்போது உன்னை பார்த்து இறக்கப்பட்டு பிழைத்திரு என்றேன் தான் சொல்லுவார். ஆனால் நம்ம துணிகரமான பாவங்கள், கடவுளுக்கு பிடிக்காத பாவங்கள், கடவுள் மன்னிக்க கூடாத பாவங்கள் எதுவும் நம்ம செய்யலை. நம்ம பெற்றோர் நம்ம அப்படி வளர்க்கலை. இருந்தாலும் அந்த வாலிப வயதில் அந்த போக்கிரித்தனம், துஷ்டத்தனம், இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்ம செஞ்சுருப்போம். அதனால் ஆண்டவர் இப்படி தான் சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் என்னை பற்றி ஆண்டவர்கிட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்க ஆண்டவர்கிட்ட, இவன் எப்படியே பிரேம எப்படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆண்டவர் நல்லது தான் சொல்லுவார். என்னை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு சொல்ல முடியாது. எனக்கு 100% விசுவாசம் இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. அவருடைய வார்த்தை ஏசாயா 63:9 அவருடைய வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. தமது அன்பு நிமித்தம் அவர் என்னை மீட்டு இம்மட்டும் என்னை சுமந்து வருகிறார். விசுவாசம் எனக்கு இருக்குது. அதுதான் அவர் சொல்லுவார். அவனை பிழைச்சி போன்ட்டேன், அவன் நான் தண்டிச்சேன்னா அவனை தாங்க மாட்டான், அவன் ஆத்துமா சோர்ந்து போகும்.